ஹலோ டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினமும் மனமும். நான் உங்கள் சௌமியா. எல்லாருக்கும் அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள். இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு எல்லாரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழணன் நான் பெருமாள் தாயாரை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த அக்ஷய திருதிக்காகவும் அதே மாதிரி இந்த வெய்ய காலத்துக்கு நல்ல குளுமையான ஒரு திருக்கண்ணமுது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்து ஜலம் விட்டு அதை நல்லா அலம்பிட்டு அந்த ஜலம் கீழே கொட்டிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷான ஜலத்தை ஒரு 1.5 கப்பு வரைக்கும் விட்டு இது 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். இது 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுன்ட்டு எந்த கப்பில் நம்ம ஜவ்வரிசி எடுத்துருக்கோமோ அதே கப்பில் பைத்தம்பருப்பு எடுத்துன்ட்டு பைத்தம்பருப்பை நல்லா மீடியம் ஃப்ளேவில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நம்ம வறுக்கும் போதே நல்ல கமகமன்னு வாசனையாக வரும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டதுக்கப்புறம் இதில் 1 கப்புக்கு ஒரு 2 கப்பு 2.5 கப்பு அளவுக்கு ஜலம் விட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் இது வேக வச்சு எடுத்துக்கணும். நான் உருளின்றதுனால அப்படியே டைரெக்டாகவே வேக வைக்கிறேன். நம்ம நார்மல் பாத்திரத்தில் வைக்கிறதானா குக்கரில் கூட ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோன்னா பருப்பு வந்து நல்லா வெந்துடும். ரொம்ப குழஞ்சாலும் நல்லா இருக்காது. பருப்பு வந்து ஒரு 80% வெந்தால் பார்க்குறதுக்கும் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஊற வைத்த இந்த ஜவ்வரிசியை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம இப்படி பண்ணி பார்த்தோன்னா நல்லா இது மாதிரி மெத்துன்னு இருக்கணும். இது வேறு ஒரு பாத்திரத்தில் நான் இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஜவ்வரிசி வந்து டிஸ்கோ ஜவ்வரிசின்னு கிடைக்கும். அந்த ஜவ்வரிசி கிடைச்சா இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த மாவு ஜவ்வரிசி வந்து என்ன தான் நம்ம இது பண்ணாலும் கொஞ்சம் அந்த குழகுழப்பு இருக்கும். அந்த ஜவ்வரிசி கிடச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து இந்த மாதிரி வெந்துடுத்து கரெக்டான பதத்தில் பருப்பு வெந்துடுத்து. நம்மளுக்கு ஜவ்வரிசியும் பக்கத்தில் வந்து வெந்துட்டுருக்கு. இந்த ஜவ்வரிசி வந்து இந்த வெள்ளையாக இருக்கிற ஜவ்வரிசி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிளாஸியாக சேஞ்ச் ஆகணும். அப்போ எல்லா ஜவ்வரிசியும் நம்மளுக்கு வெந்துடுத்துன்னு அர்த்தம். இப்போ இந்த ஜவ்வரிசியை இந்த பருப்போடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் குவான்டிட்டி நிறையா பண்ணுறதுனால 2 பாத்திரத்தில் நான் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா ஜவ்வரிசி வேக வச்சதுனால இதுவும் வேக வச்சதுனால இது 2த்தையும் சேர்த்து இன்னொரு பாத்திரம் வீணாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த குவான்டிட்டி வந்து இந்த 2 பாத்திரத்தில் டிவைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக பண்ணும்போது இதுக்கு ஒரே பாத்திரம் எடுத்துட்டாலும் போதுமானது. இப்போ 1 கப்புக்கு 2 கப்பு வெல்லம், துருவின வெல்லம். இது ஆர்கானிக் வெல்லம். இதில் மணல் எதுவும் இல்லைன்றதுனால நான் இப்படியே டைரெக்டாக சேர்க்குறேன். சப்போஸ் மணல் இருக்கிற வெல்லம்னா கொஞ்சமாக ஜலம் விட்டு கரைச்சிண்டு ஒரு கொதி வந்த உடனே சேர்த்தோன்னா நம்மளுக்கு வடிகட்டி சேர்க்கணும். அப்போ அந்த மணலெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த வெல்லம் போட்டதுக்கப்புறம் இது வந்து ஒரு பாகு கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஒரு 2 நிமிஷம் வெந்தாலே நம்மளுக்கு வந்து அந்த வெல்லம் சேர்ந்து அப்படியே கொதித்து ஒரு மாதிரி பாகு வரணுன்றதில்ல. ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா பால் விடும்போது இது மாதிரி கொதிச்சுட்டே இருக்கச்ச நம்ம பால் விட்டால் திரிஞ்சு போயிடும். பால் வந்து நான் முன்னாலேயே ஒரு 1/2 லிட்டர் பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துன்னு இருக்கேன். வெல்லத்தோடு பால் சேர்ந்தால் திரிஞ்சிடும்ன்றதுனால இப்போ முதல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாலை விட்டுட்டு இதை நம்ம நல்லா கலரி எடுத்துட்டு அப்புறமா மொத்தமாக விட்டோம்னா பால் வந்து திரியாமல் இருக்கும் அப்படின்னு இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. மொத்தமாக பால் ஒன்றா விட்டு கலரினோன்னா சம்டைம்ஸ் திரிஞ்சிருமா. அதனால் கொஞ்சமாக விட்டு கலரிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பால் விட்டுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் வெல்லம் சேர்ந்து கொஞ்சம் கூட திரியவே இல்லை. இப்போ நான் அந்த பாத்திரத்துலேயும் இதே மாதிரி தான் கொஞ்சமாக பாலை விட்டு முதல்ல கலரின்ட்டு அதுக்கப்புறம் மொத்த பாலையும் விட்டு கலரி எடுத்துக்க போகிறோம். இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வந்து நகையோ வெள்ளியோ இந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. வாங்கினா நல்லது. லக்ஷ்மி தேவியை நம்ம பார்த்துக்கு இன்வைட் பண்ணுறோம். அப்படி நம்ம வாங்க முடியலன்னா இன்றைக்கி முக்கியமாக அரிசி, பருப்பு,
வெல்லம், மல்லிகைப்பூ இந்த மாதிரி வாங்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி தானம் பண்ணுறது, இந்த மாதிரி திருக்கண்ணமது பண்ணி யாருக்கானா கொடுக்கலாம், தயிர் சாதம் பண்ணி யாருக்கானா கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கறது தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷம்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. அதே மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜவ்வரிசி பைத்தம்பருப்பு பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்கோ. பாயசம் அப்படின்னு சொல்கிறது வந்து பாயசான்னம் அப்படின்றது லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே வருது. ஸோ பாயசமும் சொல்லலாம், திருக்கண்ணமதும் சொல்லலாம். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா. டாடா பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.